தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வழக்கு தொடர சீமான் முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சமீப காலமாக திமுக ஆதரவோடு கர்நாடகாவை சார்ந்த வீரலட்சுமி சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறினார். இதுக்கு முழு காரணம் திமுக தான். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேர் தான் முழு காரணம். இந்த நடிகை யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்றீங்கன்னா சூபாபி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. பெரியாரிஸ்ட் அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவர்களுடைய தூண்டுதலால் திமுகட்டிருந்து பணம் வாங்கிட்டு இந்த அம்மா சீமான் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லி அவதூறு பரப்பி எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்திச்சு. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள், குறிப்பாக யூடியூப் ரூட்டர்ஸ், சுந்தரவல்லி, கபிலன், கோவை ராமகிருஷ்ணன், மேலும் சீமானுக்கு எதிரான பெரியாரிஸ்ட் அமைப்புகள் நடத்துகிற யூடியூப் சேனல், பத்திரிகைகள், ஊடகங்கள், வலையொலிகள், முகநூல்கள், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இவற்றிலெல்லாம் செந்தமிழன் சீமான் குறித்து ரொம்ப கீழ்த்தரமாக அவதூறாக பேசிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் காவல்துறை விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கு. சீமான் தடை விதிக்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. சீமானுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி புதிய முடிவு ஒன்றை இன்றைய தினம் அறிவித்துள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பாக ஊடகங்கள் தொடர்ந்து அந்த நடிகையோடு தன்னை இணைத்து பேசி அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்பினால் அந்தந்த ஊடகங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஆகவே இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், சுந்தரவல்லி, கபிலன், கோவை ராமகிருஷ்ணன், நாகை திருவள்ளுவன், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க நடத்துகிற யூடியூப் சேனல்ஸு, ஊடகங்கள், பத்திரிகைகள், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதில் யாராவது சீமானை பற்றி அவதூறாக பேசினா அவர்கள் மீது வழக்கு பாயும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது.